நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, சத்துரு நமக்கு எதிராக எழும்புவது யாரு? சத்துரு எழும்ப முடியும். 2, ஆயுதம் தான் நமக்கு எதிராக வர முடியும். 3வது நாவின் வார்த்தைகள். பார்த்துருக்கீங்களா? தெருச்சண்டைகள் அல்லது இந்த குழாய் சண்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இங்கே ஜாஸ்தி எல்லா வீட்லயும் தண்ணி வந்துடுறதுனால குழாய் சண்டை அங்கே இல்லை. அந்த சண்டைங்கும் போது முதல் ஆயுதம் என்னதான் இருக்கும்? வாயில கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவாங்க, இல்ல சபிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனா இவைகளை நின்று தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை தப்புவித்து ரட்சிப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற 3 காரியம். 1, சத்ரு. 2, நாவு. 3லிருந்து தேவன் நம்மை தப்பு வைப்பார்.